We are live now. வணக்கம் நேயர்களே. லைவ்ல வந்து வசுந்தரா மேடமோட சந்திக்க வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போற இம்பார்ட்டன்டான டாபிக் பார்த்தீங்கன்னா ரெக்கரண்ட் ஐவிஎஃப் ஃபெயிலியர் இம்ப்ளான்டேஷன் டெக்னிக் பத்தி மேடம் வந்து நமக்கு பேச போறாங்க. ஐ வெல்கம் யூ மேம். Very good afternoon to all the Facebook live viewers. திருப்பி உங்க எல்லாரையும் இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ வைஜெயந்தி சொன்னாங்க, இப்போ நம்ம இந்த டாபிக் வந்து ரெக்கரண்ட் ஐவிஎஃப் ஃபெயிலியர், இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் இதை பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ரெக்கரண்ட் ஐவிஎஃப் ஃபெயிலியருக்கும் ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியருக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா இல்லை ஒரே டேர்ம் தானா இதுன்றது தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டுத்துக்கும் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. ரெக்கரண்ட் ஐவிஎஃப் ஃபெயிலியரும் ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியரும் சேம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ரெக்கரண்ட் ஐவிஎஃப் ஃபெயிலியர் அப்படின்னா ஒரு 4-5 தடவை ஐவிஎஃப் ஃபெயில் ஆயிருக்கலாம், இல்லை 2 தடவை ஐவிஎஃப் ஃபெயில் ஆயிருக்கலாம், 3 தடவை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் சைக்கிள் ஃபெயில் ஆயிருக்கலாம். ஃபெயில் ஆயிருக்குன்னா பிரெக்னன்சி அச்சீவ் ஆயிருக்காது. அதுக்கான காரணங்கள் வேறையா இருக்கலாம். ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்னா அதுக்கான காரணங்கள் வேற இருக்கலாம். எதுக்காக அப்படி சொல்றேன்னா, இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம டிஃப்ரெண்ட் சென்டர்ஸ்ல போய் ஐவிஎஃப் சைக்கிள்ஸ் அட்டென்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ வந்து எந்த ஸ்டேஜ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், அந்த ஸ்டிமுலேஷன் நல்லா இருந்துச்சா, இல்லை ட்ரக்ஸ் நல்லா இருந்துச்சா, இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு எஃபெக்ட் இருக்கும் நம்மளோட ஐவிஎஃப் சக்சஸ் ரேட். ஸோ ஐவிஎஃப் சக்சஸ் ரேட்க்கு இம்பார்ட்டன்ட் எக் குவாலிட்டி, ஸ்பெர்ம் குவாலிட்டி, லேப் குவாலிட்டி, experience of the staff in the lab with the senior embryologists, senior doctors, transfer difficulty or EC, இதெல்லாம் படிதான் நமக்கு IVF success. So recurrent IVF failure is maybe different from recurrent implantation failure. இப்போ ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் அப்படின்றது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். பிகாஸ் இது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரொம்ப ஒரு வரிசம் ப்ராப்ளம் ஃபார் போத் த டாக்டர் அண்ட் தி பேஷண்ட். இது ரொம்பவே ஒரு டிஸ்டர்பிங் விஷயம். இது ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியருக்கு ஏதாவது டெஃபினேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா, இதுக்கு வந்து கிளியர் கட்டா ஒரு டெஃபினேஷன் நமக்கு தேடினோம்னா வி கெட் மல்டிபிள் டெஃபினேஷன்ஸ். ஒரு கன்சென்சஸ் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க 2ல இருந்து 3 ஐவிஎஃப் சைக்கிள் ஃபெயில் ஆகி ஒரு 10 எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் இது ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்னு சொல்லலாம். இல்ல ஒரு 5-6 எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் இது ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் அப்படின்னா அது பிரெக்னன்சியே ஆகல, நமக்கு கரு உருவாகி அது லைவ் பர்த்தா ரிசல்ட் ஆகல அப்படின்ற பட்சத்துல இது ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்ற மாதிரி நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்கும். பட் நம்ம ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் யூனிவர்சலி அக்செப்டட் இந்த ஒரு குரூப் ஆஃப் டெஃபினேஷன்ஸ் இருந்தாலும் ஒரு டெஃபினேஷன் நம்ம எடுத்துக்கலாம் ஃபார் அவர் கிளினிக்கல் யூஸ். இஸ் அட்லீஸ்ட் நமக்கு வந்து 3 IVF cycles, either fresh embryo transfer or frozen embryo transfer, where 4 good quality embryos at day 3 stage, cleavage stage embryo, appropriate development stage at day 3, 4 good quality embryos transfer பண்ணியும் ஒரு pregnancy or live birth rate நமக்கு வரல. இல்லைன்னா 2 morphologically good grade day 5 blastocyst transfer பண்ணதுக்கு அப்புறம் கூட நமக்கு வந்து pregnancy implant ஆகல, further progress ஆகி live birth rate வரல in a woman who is less than 40 years. ஸோ இது வந்து ஒரு 2014ல வந்து ஒரு கன்சென்சஸ் டெஃபினேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை வந்து ப்ராக்டிக்கல் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணி we can term a patient having recurrent implantation failure. ஸோ இது வந்து by definition we have understood. இதுக்கான ரீசன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரீசன்ஸ் இருந்தாலும் இதுக்கான இன்டர்வென்ஷன்ஸ் என்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் இந்த கப்பலுக்கு, அதே மாதிரி 3வது நெக்ஸ்ட் என்ன ட்ரீட்மெண்ட் ஒரு இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணா இந்த இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியரை ப்ரிவென்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு லைஃப் ஒர்க் ரேட் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசிஷன்ஸ்ல இன்னைக்கு நம்ம வந்து இந்த டாபிக்கை பார்க்கலாம். ஸோ மெயினா வந்து இதுக்கான காரணம் அப்படின்றதையும் நம்ம வந்து ஒரு 4 போர்ஷனா பிரிச்சிடலாம். ஒன்று வந்து யூட்ரைன் ஃபேக்டர். ஓகே, யூட்ரஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்றது ஒரு ப்ராப்ளம். 2வது வந்து கரு இல்ல எக்ல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஸ்பெர்ம்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு, எந்த ஸ்டேஜ் டெவலப்மெண்ட்ல கரு. ஸோ எக் கேமேட் ரிலேட்டட் எம்பியோ ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். 3வது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். அதுல வந்து நமக்கு வந்து we have lot of categories, subdivided categories. Environmental factors na immunological factors, thrombophilia factors. So இதெல்லாம் one by one I will discuss. இப்போ யூட்ரைன் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது பை பர்த் சில பேருக்கு கன்ஜனைட்டல் யூட்ரைன் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதாவது செப்டம், யூட்ரஸ்ல வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஒரு டிவிஷன் இருக்கலாம். அது பார்ஷியல் செப்டமா இருக்கலாம், இல்ல சப் செப்டம், ஆர்குவேட் யூட்ரஸ், டோட்டல் செப்டம், இந்த மாதிரி இருக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி யூட்ரைன் அப்நார்மலிட்டிஸ் இருக்கிற போது இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் நடக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் லேட் மிஸ்கேரேஜஸ் கூட நடக்கலாம் யூட்ரைன் அப்நார்மலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு. ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா பாலிப், யூட்ரைன் பாலிப்ன்றது பார்க்குறோம். அதாவது ஒரு யூட்ரஸ் இந்த கரு வைக்கிற இடத்துல யூட்ரைன் கேவிட்டியில ஒரு சதை மாதிரி வளர்ந்துருக்கும். ஸோ பாலிப்போட சைஸ் வந்து இம்பார்ட்டண்டா இல்லையா, அதை வந்து இன்டர்வீன் பண்ணி நம்ம அதை ட்ரீட் பண்ணணுமா வேண்டாமான்ற டெசிஷன் நெக்ஸ்ட் டைம். மூணாவது காரணம் ஃபைப்ராய்ட். இந்த ஃபைப்ராய்ட் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைப்ராய்டா இருக்கலாம். ஒன்று வந்து சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்ட், அதாவது இது கரு வைக்கிற இடத்துல இந்த ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கும். இது எந்த சைஸா இருந்தாலும் இதை கிளியர் பண்ணணும். எனக்கு இது கரு வைக்கிற இடத்துல யூட்ரைன் கேவிட்டிக்குள்ள இருக்கிற ஃபைப்ராய்ட், அதுதான் இதுக்கு சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்டுன்னு சொல்றோம். ஸோ இது வந்து நம்ம கேவிட்டி கரு வைக்கிற இடத்துல இருந்ததுன்னா இன்னும் கரு பதியாது, அதுக்கான ரத்த ஓட்டம் சரியா இருக்காது, அந்த ரிசெப்டிவிட்டி, லோக்கல் இன்ஃப்ளமேஷன், வாஸ்குலாரிட்டி, இம்யூனாலஜி எல்லாமே வந்து அந்த ஃபைப்ராய்ட் ஆல்டர் பண்றதுனால இந்த கரு இருக்கிற இடத்துல ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாவே அந்த ஃபைப்ராய்டை கிளியர். ரெண்டாவது வந்து இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட். இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்னா இது மசில் லேயர்ல இருக்கிற ஃபைப்ராய்ட். ஸோ மசில் லேயர்ல இருக்கிற ஃபைப்ராய்ட் நம்ம எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணுமா வேண்டாமான்றது. இதுல வந்து டெசிஷன் மேக்கிங் 2 பாயிண்ட். ஒன்று வந்து சைஸ் ஆஃப் த ஃபைப்ராய்ட், இன்னொன்று இந்த மசில் லேயர்ல இருக்கிற ஃபைப்ராய்ட் வந்து அந்த கேவிட்டி கரு வைக்கிற இடத்துல போய் அமுக்குதா இல்லையா, சப்மியூக்கஸ் எக்ஸ்டென்ஷன் இருக்கா, இல்லை அந்த மயோமெட்ரியல் ஜங்ஷன் இஎம்ஜேன்னு சொல்லுவோம், அந்த ஜங்ஷன்ல வந்து போய் ப்ரெஸ் பண்ணுதா அப்படின்ற இதில் வச்சுக்கிட்டா நம்ம சர்ஜரி தேவைப்படுமா இல்லை மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் போதுமா அப்படின்ற டெசிஷன். So any fibroid in the muscle layer இருக்கிற fibroid 4 centimeter or more than 4 centimeter இருந்துச்சு இந்த recurrent implantation failure. So இது வந்து the topic today is recurrent implantation failure. So any fibroid more than or equal to 4 centimeters in a patient with recurrent implantation failure, we have to deal with it surgically by laparoscopic removal. மூணாவது அது சப்மியூக்கஸ் எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா போத் ஹிஸ்டோலாப்ரோஸ்கோபி கம்பைன் பண்ணி we have to remove that fibroid before doing the next embryo transfer. அதே மாதிரி நாலாவது என்ன ப்ராப்ளம் யூட்ரஸ்குள்ள இருக்கலாம் அப்படின்னா அடேஷன்ஸ் ஆர் ஆஷர்மேன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யூட்ரஸ்குள்ள ஒரு காப்வெப் மாதிரி அதை வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு இருக்கும் அந்த லேயர்ஸை. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரு வைக்க முடியாது. அந்த அடேஷன்ஸை வந்து கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நாள் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து அதை கரு உள்ள செலுத்தணும். இது வந்து அந்த அடிஷன்ஸ் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்றது வந்து 2-3 காமன் ரீசன்ஸ். ஒன்று வந்து யூட்ரஸ்குள்ள டிபி இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கலாம், இல்லை வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம், இல்லை மல்டிபிள் டைம்ஸ் அந்த யூட்ரஸ் கிளீனிங் ப்ரொசீஜர் டிஎன்சி அந்த மாதிரி ஏதாவது அண்டர்கோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு we mostly suspect that there could be Asherman syndrome. இல்லைன்னா ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து எண்டோமெட்ரியமே நம்ம வந்து கரு வைக்கிறதுக்கு முன்னாடி மேக் எண்டோமெட்ரியம் ரெடி, அதாவது தின் எண்டோமெட்ரியம்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதாவது இந்த கரு வைக்கும் போது இந்த லைனிங் நியூட்ரன் லைனிங் வந்து அட்லீஸ்ட் வந்து 7.5 அபவ் இருந்தா அது வந்து பதியிற தன்மை வந்து டெஃபினெட்லி பெட்டரா இருக்கும். சில பேருக்கு என்ன பண்ணாலும் ஒரு 5 to 6 மில்லிமீட்டர்ஸ்க்கு மேல அந்த லைனிங் டெவலப்பே ஆகாது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு யூட்ரஸ்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றத கண்டிப்பா தெரிஞ்சுட்டு அந்த எண்டோமெட்ரியம் வந்து ஃபங்க்ஷனலா ரிசெப்டிவா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு தான் நெக்ஸ்ட் டைம் நம்ம கரு வைக்கிறோம். ஸோ இது வந்து தீஸ் ஆர் ஆல் யூட்ரைன் ஃபேக்டர்ஸ். ரொம்பவே நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா சில பேருக்கு வந்து லைனிங் டெவலப் நல்லபடியா ஆகலாம், கரு நல்ல கருவா வச்சும் கரு பதியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து யூட்ரைன் ஃபேக்டர்ஸ்க்கு அப்புறம் நான் சொன்னது வந்து ஊசைட் ஃபேக்டர், அதாவது எக் ஃபேக்டர். எக் ஃபேக்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பேஷண்டோட ஏஜ். இப்போ அட்வான்ஸ் மெட்டர்னல் ஏஜ் மோர் தென் 35 இருந்துச்சுனாலே எக்கோட குவாலிட்டி அண்ட் எக்கோட ஜெனட்டிக்ஸ் வந்து அப்நார்மலா இருக்கும். ஸோ அப்போ வந்து எந்த எக் அப்நார்மலா இருக்கு இல்லைன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது ஸ்பெர்ம் குவாலிட்டி எப்படி இருக்கு, அதோட டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கா இல்லையா, அதோட மொட்டிலிட்டி மார்ஃபாலஜி எப்படி இருக்கு. ஸோ ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியருக்கு இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் டெஸ்ட் எல்லாம் பண்ணணுன்ற ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. பட் மல்டிபிள் டைம்ஸ் அபார்ஷன் ஆகிற கப்புளுக்கு இந்த ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ்லாம் பண்ணுவோம் போஸ்ட் ஸ்பெர்ம் செலெக்ஷன். பட் இந்த ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு ஸ்பெர்ம் குவாலிட்டி இம்பார்ட்டண்டா இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அப்பதான் வந்து ஒரு நல்ல கரு ஃபார்ம் ஆகும். ஸ்பெர்ம் அண்ட் எக் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு நல்ல கரு ஃபார்ம் ஆகும். மூணாவது ப்ரீவியஸ் சைக்கிள்ல எந்த மாதிரி கரு வச்சு அவங்களுக்கு ஃபெயில் ஆயிருக்கு, அதாவது day 3 ஸ்டேஜ் ப்ரீவியஸ் ஸ்டேஜ் எம்ப்ரியோ வச்சு ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னா டெஃபினட்டா ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு கூடுமான வரைக்கும் நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணி day 5 ஆர் பிளாஸ்டோசிஸ்ட் கரு கண்டிப்பா வைக்கிறதுக்கான எல்லா அட்டெம்ப்ட்ஸும் எடுக்கணும்.
ஸோ இதெல்லாம் வந்து oocyte அண்ட் ஸ்பெர்ம் ஃபேக்டர் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். எம்ப்ரியாலஜி ஃபேக்டரில் லேபோட குவாலிட்டி எப்படி இருக்கு, நம்மளோட லேப்ல எந்த மாதிரி இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணால் நெக்ஸ்ட் வந்து இந்த கருவை வந்து நல்லபடியாக பதிய வைக்க முடியுன்றத நம்ம நெக்ஸ்ட் லெவலில் பார்க்கலாம். ஸோ இது வந்து தீஸ் ஆர் த அதர் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆர் சரௌண்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூட்ரஸ்ல வந்து அடினோமயோசிஸ்ன்ற ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல பேஷண்ட்ஸ்க்கு எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல டியூப்ல வந்து ஹைட்ரோசால்பின்ஸ்ன்ற ப்ராப்ளம் இருக்கலாம். அப்படின்னா 1 by 1 டீல் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நிறைய தடவை இந்த கரு வச்சு பதியல, சடனா நம்ம வந்து இந்த பேஷண்ட் டீட்டெயிலா ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு வந்து ஹைட்ரோசால்பின்ஸ், அதாவது இந்த டியூப்ல வந்து நீர் சேர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்கேன்ல ஸ்லைட்டா ஒரு சஸ்பிஷன் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாவே சீரியஸா எடுக்கணும். நம்ம வந்து இந்த ஹைட்ரோசால்பின்ஸ் என்ன பண்றதுன்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டைம் கரு வைக்கணும். ரெண்டாவது எண்டோமெட்ரியோசிஸ், சாக்லேட் சிஸ்ட், இல்லை முன்னாடியே ப்ரீவியஸா லேப்ரோஸ்கோபி பண்ண பேஷண்ட்ஸ்க்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கு அப்படின்னு டாக்குமெண்டேஷன் இருக்கும். மூணாவது அடினோமயோசிஸ். அடினோமயோசிஸ் வந்து 2 விதமா இருக்கும். ஒன்று வந்து டிஃப்யூஸ் அடினோமயோசிஸ், இல்லை ஃபோக்கல் அடினோமயோமா அப்படின்னு இருக்கும். ஸோ எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் கரு வைக்கணும்ன்றது. நாலாவது ஏதாவது இம்யூனோலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கா, ஏதாவது எண்டோக்ரைன் ப்ராப்ளம் இருக்கா, இதெல்லாம் தான் நாலாவது ப்ராப்ளம். இம்யூனோலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ்னா கரு வச்சா பதியல எல்லாமே பண்ணி நமக்கு ஒண்ணுமே ப்ராப்ளம் தெரியல, பட் இம்யூனோலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து ஏதாவது ரிஜெக்ஷன் இருக்கா, ஏதாவது ஆன்டிபாடிஸ் வந்து ஆக்ட் பண்ணி அந்த கருவை வந்து ரிஜெக்ட் பண்றதா, அதுக்கான என்ன இன்டர்வென்ஷன்ஸ் என்ன டெஸ்ட் என்ன, இதெல்லாம் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கணும். மூணாவது ஏபிஎல்ஏ சிண்ட்ரோம், அதாவது ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம் இருக்கான்ற பிளட் டெஸ்ட், தைராய்டு ஆன்டிபாடிஸ் இருக்கா, ப்ரோலாக்டின், சுகர் கண்ட்ரோல்லாம் கரெக்டா இருக்கா, இதெல்லாம் திருப்பி விஎஸ்எஸ் கண்டிப்பா பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இருக்கான்றத கண்டிப்பாவே நம்ம வந்து தீஸ் ஆர் ஆல் தி காசஸ் ஃபார் ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர். இப்போ என்னெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்றதோட என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பேஷண்ட் கவுன்சிலிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அவங்க திருப்பி இன்னொரு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ரொம்பவே ஒரு அப்ரிஹென்சிவா இருப்பாங்க. மூணாவது அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் பர்டன் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணி ஃபினான்ஷியல் பர்டன் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போகணும் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து கவுன்சில் பண்ணணும் ஃபர்ஸ்ட், ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட், என்ன இன்டர்வென்ஷன் பண்ணால் என்ன பெனிஃபிட், இது எதுக்காக பண்ணுறோம், இது பண்ணால் நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிளியர் கட்டாக வி ஹேவ் டு டாக் டு த கப்பல். அப்போ தான் அவங்களால நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதை வந்து கொஞ்சம் தைரியமாக எடுத்து வைக்க முடியும். ப்ளஸ் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டீட்டெயிலாக அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றது மாடிஃபை பண்ண முடியுமா, பிகாஸ் தெர் ஆர் சர்டன் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் தட் கேன் இம்பாக்ட் யுவர் சக்ஸஸ் ரேட் இன் ஐவிஎஃப். ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஸ்மோக்கிங். ஸோ ஸ்மோக்கிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இது வந்து லேடி ஹூ ஸ்மோக்ஸ் ஆர் மேன் ஹூ ஸ்மோக்கிங் ஹேஸ் டு பி ஸ்டாப்ட். அப்போதான் வந்து கொஞ்சம் அந்த எக்கோட ஸ்பாமோட குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்க முடியும். ரெண்டாவது அவங்க எப்படி இருக்காங்க, பிஎம்ஐ ஒபிசிட்டி எப்படி இருக்கு. ஒபிசா இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒரு 2 to 3 times ரிஸ்க் ஆஃப் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் இருக்கும். ஸோ எப்படி டயட் அண்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைல், எப்படி எக்ஸசைஸ், இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெஸ், சில பேர் வந்து கேட்பாங்க ரொம்பவே டென்ஷனா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, ஸ்ட்ரெஸ் தான் காரணமா எங்களோட ஐவிஎஃப் சக்சஸ் ஆகாதுக்கு அப்படின்னு கேட்டா, இதை வந்து ஒரு நியூமரஸ் ஸ்டடிஸ் கண்டக்ட் பண்ணி செக் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு டைரக்ட் ரிலேஷன் சொல்லவே முடியாது. இந்த கரு தங்காததுக்கு டைரக்ட் காஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்ல முடியாது. ஹவவர் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான எல்லா மெஷர்ஸுமே அவங்களுக்கு வந்து சொல்லித்தரணும். அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், எப்படி எக்ஸசைஸ், செல்ஃப் மெடிடேஷன், யோகா, இந்த மாதிரி நிறையாவே இது பண்ணால் அவங்களால நெக்ஸ்ட் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் காமா ரிலாக்ஸாக இதோட அவுட்கம் வந்து அவங்களால ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரம் த லேடிஸ் சைட் அவங்க இப்போ இருக்கிற எக் ரிசர்வ் எப்படி இருக்கு, அதுக்கான ஏஎம்ஹெச், எஃப்எஸ்ஹெச், ஈஸ்ட்ரோடையால் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணால் ஒரு அளவுக்கு ஐடியா தெரியும். ஸ்கேன் பார்த்துட்டு, ஸ்கேன்னா யூட்ரஸ்ல வந்து ஒரு சிம்பிள் 2D அல்ட்ராசவுண்ட்ல வந்து டீட்டெயில் எவாலுவேஷன் பார்க்கணும். அதாவது யூட்ரஸ் எப்படி இருக்கு, நார்மலா இருக்கா, அடினோமயோசிஸ் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கா, இல்லை 3D அல்ட்ராசவுண்ட் பண்ணி யூட்ரைன் கேவிட்டிக்குள்ள ஏதாவது பாலிப் இருக்கா, இல்லை சலைன் இன்ஃபியூஷன் சோனோகிராஃபி பண்ணி பாலிப் மாதிரி ஏதாவது தெரியுதா, உள்ள அடேஷன் சஸ்பிஷன்ஸ் ஏதாவது இருக்கா,
அல்ட்ராசவுண்ட் எவிடன்ஸா ஏதாவது ஹைட்ரோசால்பின்ஸ் மாதிரி ஏதாவது தெரியுதான்றத வந்து ரொம்பவே எலாபரேட்டா உங்களோட யூட்ரஸை வந்து எவாலுவேட் பண்ணியே ஆகணும். ரெண்டாவது இது ஸ்கேன் அண்ட் பிளட் டெஸ்ட். அடிஷ்னல் இம்பார்ட்டன்ட் பிளட் டெஸ்ட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு இந்த ஏபிஎல்ஏ ஸ்கிரீனிங், பிளட் வந்து கிளாட்டிங் தன்மை எப்படி இருக்கு, இவங்களுக்கு வேற ஏதாவது இம்யூனலாஜிக்கல் காரணங்கள் இருக்கா, ஆன்டிபாடிஸ் ஏதாவது பிளட்ல எலிவேட்டடா இருக்கா, இதெல்லாம் கூட பிளட் டெஸ்ட்ல வந்து கண்டிப்பாவே செக் பண்ணணும். நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் கவுண்ட் அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்ற அனாலிசிஸும், பிளஸ் இவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் இந்த ஐவிஎஃப் கரு உருவாக்கும் போது ஸ்பெர்ம் செலெக்ஷன் ஏதாவது பண்ணணுமா, மேக்ஸ் இல்ல மைக்ரோஃப்ளூயிடிக்ஸ் அந்த மாதிரி ஸ்பெர்ம் செலெக்ஷன் ஏதாவது பண்ணணுமான்றது முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஃப்ரம் தி ஹஸ்பண்ட் சைட். கப்புள் கேரியோடைப்பிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது கேரியோடைப்பிங் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஆணோடையும் பெண்ணோடையும் ஜெனட்டிக் டெஸ்டிங், அது பிளட் எடுத்து அவங்களோட ஜீன் மேக்கப் எல்லாம் நார்மலா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது. இது வந்து ரொட்டீனாவே இந்த ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்ல எல்லாருக்கும் பண்ணுவோம். எனக்கு அரௌண்ட் 2.5 to 5% இந்த கருவுக்கு வந்து பேலன்ஸ் டிரான்ஸ்லோகேஷன்ஸ்ன்ற ப்ராப்ளம் ஜெனட்டிக்லி வரும். ஸோ இந்த மாதிரி இது தெரிஞ்சது பேரண்ட்ஸ் கிட்ட அப்படின்னா இது கருவாக்கி இந்த டிரான்ஸ்லோகேஷன் இல்லாத ஒரு எம்பிரியோவை நம்ம வந்து உள்ள செலுத்தணும்னா இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் இல்லாத இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டீடைல்ட் எவாலுவேஷன் முடிச்சு கவுன்சிலிங் முடிச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை வந்து ஒரு ஃபார்முலேட் பண்ணிடுவோம். அப்படின்னா இப்போ எப்படி யூட்ரஸை நம்ம வந்து ரெடி பண்றது. ஸோ ஹிஸ்டோஸ்கோபி இஸ் டெஃபினெட்லி இண்டிகேட்டட் இஃப் யூட்ரஸ்க்குள்ள சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்டு இருக்கு இல்ல பாலிப் இருக்கு, அதோட சைஸ் வந்து இட் இஸ் இம்மெட்டீரியல் when there is a recurrent implantation failure. நார்மலா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறாங்க லெஸ் தென் 1 cm சைஸ் பாலிப் இருக்கு அப்படின்னா we might even ignore, but in this group of patients size doesn't matter for the polyp. ஸோ அதனால அந்த பாலிப் ரிமூவ் பண்றது, இல்ல ஃபோக்கல் அடினோமயோமா இருந்துச்சுன்னா அந்த அடினோமயோமாவை லாப்ரோஸ்கோபி மூலமா ரிமூவ் பண்றது, ஹைட்ரோசால்பின்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நீர் அந்த டியூப்ல நீர் சேர்ந்துருந்துச்சுன்னா 2-3 பேட் எஃபெக்ட்ஸ் நடக்கும். கரு வச்சாலும் அந்த டியூப்ல இருக்கிற ஃப்ளூயிட் உள்ள வந்து அந்த கருவை வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணிடும். இல்ல அதுல இருக்கிற இன்ஃப்ளமேட்டரி திங்ஸ் எல்லாம் அந்த கரு ஏற்றில் இருக்கிற தன்மையை வந்து குறைச்சு இல்லைன்னா ஏர்லி பிரெக்னன்சில அபார்ஷன் ரிஸ்கை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால டெஃபினட்டாவே இந்த டியூப்ஸை வந்து யூட்ரஸ்ல இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும். இல்லைன்னா ரொம்பவே அன்ஹெல்தி டியூப்ஸா இருந்தா அந்த டியூப்ஸை வந்து ரிமூவ் பண்றது தான் நல்லது பிஃபோர் த எம்பரியோ டிரான்ஸ்ஃபர். ஸோ இதெல்லாம் வந்து யூட்ரைன் ஃபேக்டர்ஸ்க்கு நம்ம பார்க்க வேண்டியது. ரெண்டாவது எண்டோமெட்ரியல் ஸ்கிராச் அப்படின்னு சொல்றது யூட்ரஸ்க்குள்ள ஒரு ஸ்மாலா வந்து சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் வந்து புதுசா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு சின்ன ப்ரொசீஜர். இப்போ எல்லாருக்குமே ஹிஸ்டோஸ்கோபி தேவையா அப்படின்னா there are various evidence. Recurrent implantation failure நம்ம ஹிஸ்டோஸ்கோபி பண்ணும்போது there is a slightly more chance of implantation and live birth. But when everything is totally normal, நமக்கு 2D 3D அல்ட்ராசவுண்ட்ல நார்மலா இருக்கு அப்படின்ற குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ்ல வந்து if you want we can proceed with just an endometrial scratching and then go ahead. But wherever possible hysteroscopy is definitely beneficial in these group of patients. So இது வந்து one form of uterine interventions. Laparoscopy and hysteroscopy ரெண்டும் காம்பினேஷன் சில பேருக்கு தேவைப்படலாம். Again as I said, if it is a component of intramural and submucous fibroid or hydrosalpinx clipping இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு both the things may be necessary. சில பேருக்கு இந்த எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் நெக்ஸ்ட் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் டீடைல்ஸ் பார்ப்போம். ப்ரீவியஸ் டிரான்ஸ்ஃபர் போது ஏதாவது அந்த டாக்டருக்கு டிஃபிகல்ட்டி இருந்ததா, அந்த கேபிட்டல் உள்ள நெகோஷியேட் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சா. ஸோ டெஃபினெட்லி எம்பிரியோ டிரான்ஸ்ஃபருக்கு முன்னாடி இந்த மாதிரி குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் மாக் எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர்னு ஒன்று பண்ணுவோம். அதாவது ப்ரீவியஸ் சைக்கிள்ல இந்த கேபிட்டல்லாம் ஸ்மூத்தா போகுதா அப்படின்றத கண்டிப்பாகவே செக் பண்ணிப்போம். இந்த மாக் டிரான்ஸ்ஃபர்ல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா எங்களுக்கும் அனஸ்தீசியா கொடுத்து ஸ்மாலா ஹிஸ்டரோஸ்கோபி பண்ணி தேவைப்பட்ட சர்வைக்கல் டைலட்டேஷன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து முன்கூட்டியே இது பிளான் பண்ணிக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் யூட்ரஸ், எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் டீடைல்ஸ், கேபிட்டல் யூஸ், டிஃபிகல்ட்டி ஆர் ஈஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டெஃபினெட்லி வி வில் டூ அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ், கரெக்டான இடத்துல தான் டெபாசிட் பண்றோமா, அண்டர் அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ், proper visualization of the cervix, cervical mucus remove பண்றது. So இதெல்லாம் வந்து we will absolutely take care in terms of improving the success rate in these group of patients. மூணாவது from lab parameters என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். So from lab parameters if we look at how to improve the blastotation rate. நெக்ஸ்ட் இவங்களுக்கு கண்டிப்பாகவே வந்து blastocyst வந்து ஃபார்ம் பண்ணா definitely is going to improve their success rate.
wherever எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே பிளாஸ்டோசிஸ்ட் வருமா அப்படின்றது சம்டைம்ஸ் அட்வான்ஸ் மெட்டர்னல் ஏஜ்ல நமக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் கம்மியா இருக்கும். அதனால we will be having only daily embryos, very minimum quantity இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு sometimes what we can do is we can store few embryos at day 3 and see if some embryos are progressing to day 5. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு தடவையும் ஸ்டோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீக்வென்ஷியல் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்கு. சேம் சைக்கிள்லேயே day 3 and day 5 embryos we can transfer. So these are all options in the embryo related things. More other, there's something called as co-culture. கொஞ்சம் blastocyst rate improve பண்றதுக்காக from lab parameters we have lot of things. அதாவது cumulus cells இருக்கும், அதோட சேர்த்து வச்சு இந்த embryos வந்து co-culture பண்ணும்போது the blastulation rates are much better. So these are all from the lab. அதே மாதிரி assisted hatching, அதாவது laser assisted hatching சொல்லிட்டு definitely we will do in these group of patients where there is recurrent implantation failure. அந்த zona pellucidaன்னு சொல்ற அந்த யூட்ரஸ் அந்த எம்ப்ரியோ சுற்றி இருக்கிற ஷெல் வந்து ரொம்பவே ஹார்டா இருக்கும். ஸோ அதுல கொஞ்சம் லேசர் பண்ணோம்னா ஒரு மினிமல் ஸ்மால் ஓப்பனிங் வந்ததுன்னா எம்ப்ரியோ ஹேட்ச் ஆகி யூட்ரஸ்ல இம்ப்ளான்டேஷனுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட். So from lab point of view, from embryo point of view, uterine point of view, we have seen everything. Uterus குள்ள ஏதாவது மெடிசின் வச்சா இந்த ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் பெட்டர் ஆக்க முடியுமா அப்படின்றது நிறைய பேர் நம்ம வந்து இப்போ இது பண்ணியிருக்கோம். சில இம்பார்ட்டன்ட் இன்டர்வென்ஷன்ஸ் என்னன்னா ரெண்டு மெடிகேஷன், ஒன்று வந்து பிஆர்பி பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, இன்னொன்று வந்து ஜிசிஎஸ்எஃப் அப்படின்றது ரெண்டு வந்து ரொம்ப ரேம்பண்டா இந்த ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எதுக்காக யூஸ் பண்றோம் ஜிசிஎஸ்எஃப் அப்படின்னா எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம். பிகாஸ் இந்த ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் பேஷன்ஸ்ல இந்த எண்டோமெட்ரியம் வந்து ரொம்பவே நிறைய இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ்லாம் அதிகமா இருக்கும். இம்யூனோ மாடுலேஷன் நடக்கிறோம் நமக்கு, அதாவது there are two group of immune modulation. One is TH1 cells, TH2 cells. இந்த TH2 cells அதிகமா இருந்தா தான் இம்ப்ளான்டேஷன் பிரெக்னன்சி நடக்கும். ஸோ இதுல இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா சில மெத்தட்ஸ் வச்சு நம்ம வந்து we have to correct it. ஸோ அதுக்கு யூட்ரஸ்குள்ள இந்த ஜிசிஎஸ்எஃப் இல்லைன்னா பிஆர்பி மாதிரி growth factors வச்சா கொஞ்சம் இம்ப்ளான்டேஷன் will be definitely better. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ப்ரோட்டோகால்ஸ். The other thing to correct certain immunological factors is number 2 things we use, that is one is glucocorticoids or steroids, second thing is intralipids, that is fat emulsion which is given IV. So the intralipids are immunomodulatory effect and also your steroids. So இதுக்கெல்லாம் ப்ரூவன் பெனிஃபிட் கிடையாது. இந்த இம்யூனாலஜிக்கல் டெஸ்டிங் எல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு டெஸ்டிங்கா பண்ணா இட்ஸ் நாட் காஸ்ட் எஃபெக்டிவ். At the same time, there is not much of improvement in outcome. But in certain group of patients, இதெல்லாம் we use to definitely, we are also desperate to give the patients the life work. Patients are also very much eager to have a positive outcome out of this transfer cycle. We weigh the benefits. If benefits are slightly more than the risk, then we have to take these add-on methods to improve their outcome. So இதெல்லாம் வந்து one way. The other thing which we have to think is where ஏதாவது add-ons use பண்ணணுமா, அதாவது something like leukocyte immune therapy இருக்கு. So immune rejection, suppose husband sperm is there, that is considered as a foreign material to the lady uterus and rejecting அப்படின்னா whether we have to do any immune therapy. So இதெல்லாம் வந்து advanced procedure, wherever it's really indicated we have to weigh the benefit versus the risk and advise to our patients. So a lot of advances are happening. Maybe future there will be a lot of other medications which can be more patient friendly. There will be a lot of trials and studies to prove that the intervention panna kandipave there will be a benefit. Then we have one more very important intervention. Most common cause of failure is embryogenetics. அதாவது அந்த கருவுல இருக்கிற ஜெனetics அப்நார்மலா இருந்துச்சுன்னா அது பதியவே பதியாது. ஸோ தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அதனால இந்த ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு பிஜிஎஸ்னு ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம கருவை உள்ள வச்சா இட் வில் ஹாவ் அ ஷார்ட்டர் டைம் டு பிரெக்னன்சி, பெட்டர் சான்ஸ் ஃபார் பிரெக்னன்சி. ஸோ இப்போ கருவுல வந்து ஜெனட்டிக்ஸ் நார்மலா இருக்கா இல்லையான்றத பிஜிஎஸ் மூலமா டெஸ்ட் பண்ணி யூப்ளாய்டு எம்ப்ரியோவை நம்ம வந்து யூட்ரஸை நம்ம சொன்ன மெஷர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி அதர் அட்ஜுவன்ஸ் மெஷர்ஸ்லாம் வச்சு ஆட் பண்ணி நம்ம இதை கருவை திருப்பி இம்ப்ளான்ட் பண்ணும்போது டெஃபினெட்லி தி கப்புள் கேன் ஃபீல் அ லைட் இன் த எண்ட் ஆஃப் த டனல்.
So it's ரொம்பவே வந்து this is a very exhaustive topic. To complete in one day is not possible, but I've given you an idea of what are the causes of recurrent implantation failure, what is recurrent implantation failure, how to counsel the patient, lifestyle modification, what investigations generally we advise, what are the treatment aspects based on their nutrient factor, egg factor, sperm factor, embryo factor, lab factor, and other add-ons wherein there is an immunological problem or an endocrine problem. We have to address everything and then go ahead and transfer. The other thing which is very, very important in terms of endometrium is whether it's receptive or not. That is called as endometrial receptivity array. ERA testing அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். ஃபைனலி எண்டோமெட்ரியம் வந்து இந்த கரு வெயிட்ல இருக்கிற தன்மை வந்துருச்சா இல்லையான்றதையும் we have to address this because that is also very important. ஸோ இந்த day 5 கருவை இந்த யூட்ரஸ்குள்ள செலுத்தும் போது சில number of genes எல்லாம் வந்து it should be open and receptive. So around 238 genes should be active. ஸோ இது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து ஒரு ப்ரீவியஸ் சைக்கிள் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபருக்கு முன்னாடி இருக்கிற சைக்கிள்ல இந்த இஆர்ஏ சைக்கிள் பண்ணி அதுக்கு உங்களோட பர்சனலைஸ் விண்டோ ஆஃப் இம்ப்ளான்டேஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் சைக்கிள்ல அதே மாதிரி இந்த விண்டோ ஆஃப் இம்ப்ளான்டேஷன்ல இந்த யூப்ளாய்ட் எம்ப்ரியோவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது திஸ் வில் பி டெஃபினெட்லி அ குட் அவுட்கம். So most commonly in a nutshell, it is ideal that we have a PGS tested euploid embryo, second ERA tested receptive endometrium, and then we do a hysteroscopy wherever it is possible. All other things are individualized, or other things are added. So I hope this has given you important insights and understanding. Any doubts, I am willing to clarify. If I don't know if you have any questions, you can take that. Yes, we have come to the end of the session. Question, in the implantation failure பத்தி நம்ம பார்க்கும்போது இந்த பைகார்பனேட் யூட்ரஸ்ன்னு சொல்றாங்க மேம். ஸோ அதை பத்தின உங்களோட சஜஷன். Touch on bicarbonate uterus because bicarbonate uterus per se is not the reason for recurrent implantation failure. Bicarbonate uterus, இல்லைன்னா total septum of the uterus, இதெல்லாம் வந்து second trimester miscarriage-க்கு தான் ஒரு மெயின் காரணம். அண்ட் bicarbonate uterus போயிட்டு லாப்ரோஸ்கோபி மூலமா கரெக்ட் பண்றதுனால இதோட அவுட்கம் வந்து இம்ப்ரூவ் ஆகும்ன்றது சொல்லவே முடியாது. ஸோ bicarbonate uterus வந்து we have to let it be like that. We are more prone for 4th month, 5th month miscarriage or preterm delivery. So it's not a reason for absolute reason for recurrent implantation failure. And does it require correction in all cases? Thank you, ma'am. ஸோ இப்போ நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து வந்துட்டு அந்த ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கும் போது நம்ம ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அன்சக்சஸ் ஆகுன்றது. ஸோ இந்த ஃபைப்ராய்ட் ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு கரெக்ட் டைம் இருக்கும் மேம்? பிஃபோர் எக் பிக்கப்பா இல்லை ஆஃப்டர் எக் பிக்கப் அவங்க அந்த ஃபைப்ராய்ட் ட்ரீட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு உங்களோட சஜஷன். Decision I told you, it is always before embryo transfer we have to decide on fibroid treatment. Now embryo transfer முன்னாடி would be a freeze all cycle. The embryos எல்லாம் கண்டிப்பாவே freeze பண்ணிட்டு next we think whether she needs medical management or surgical management. Surgical management na in the fibroid as on the indicated cases where fibroids have to undergo, they undergo surgery whether in the form of laparoscopy or both laparoscopy and hysteroscopy, and post surgery we wait for 3 to 6 months based on the size of the fibroid, the number of fibroids and what type of surgery it was. So on an average post surgery 3 to 6 months we wait. Again we give them medical management in the form of GnRH agonists for a few cycles and then only do the transfer, because in the uterus heal ஆகணும், அந்த pregnancy தாங்குற சக்தி வரணும், muscle layer எல்லாம் strengthen ஆகணும். So இதெல்லாம் it's very important. If the fibroid doesn't require a surgery, then immediately after the egg retrieval what we do is we start the medical management. Medical management can be different aspects. One is your again GnRH agonist or oral medicines. Third time it can be we can do it by means of MRI guided focus ultrasound therapy. So it depends on what kind of fibroid, how we have to deal with it. So it's always frozen embryo transfer, we freeze and then decide what is the modality of treatment and then we make the endometrium receptive and then transfer. A final question, ma'am. So இந்த implantation failure வந்து நம்ம prevent பண்றதுக்கு fresh transfer வந்து ரொம்ப பெஸ்டா இருக்குமா இல்ல frozen transfer வந்து பெஸ்டா இருக்கும் மேம்? What your suggestion?
The question itself says that you should not do a recurrent implantation failure. The fresh transfer doesn't arise. It's only a frozen embryo transfer. I told you the reason is we have to do PGS for the embryo. We have to do ERA testing to see if your embryo endometrium is receptive. If necessary, we have to do a hysteroscopy. We have to identify whether there are any immunological factors. So we have to give time for everything. It should always be a frozen embryo transfer. There's no doubt. Thank you, ma'am. Thank you for the wonderful session. So we have discussed about the fibroids and recurrent implantation and recurrent IVF failure. Thanks for the inputs. Thank you.